ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டில் எடுத்த விலாக் தான். ஒரு 2 நாள் சேர்த்து எடுத்த விலாகு. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, மத்தியானத்துக்கு ரைஸ் வந்து பீட்ரூட் சாதம் வந்து செஞ்சுருந்தேன். தனிஷ்காவுக்கு வந்து அன்றைக்கி ஸ்கூல் இருந்ததால் பீட்ரூட் சாதம் தான் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தேன் லஞ்சுக்கு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ஃபில்டர் காஃபி மேக்கர் இருக்கு இல்லையா, அந்த ஃபில்டர் காஃபி மேக்கர் இல்லாமலே வந்து நம்ம ஃபில்டர் காஃபி வந்து போடலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டம்ளர் இருக்கு இல்லையா, நார்மல் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர்லேயே வந்து நமக்கு எவ்வளோ காஃபி தூள் வேணுமோ அவ்வளோ காஃபி தூள் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி, நல்லா ஹாட்டாக இருக்கிற மாதிரியான தண்ணி வந்து நீங்கள் ஊற்றி வச்சிடலாம். ஊற்றி ஒரு மூடி போட்டு நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக அந்த ஆவிலாம் வெளியே வராத மாதிரி நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னாலே போதும். நமக்கு வந்து அந்த ஒரு டீ டிகாஷன் அந்த ஃபில்டர் காஃபி டிகாஷன் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இது வந்து நான் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பால் ஆல்ரெடி காஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ இது ரெடி ஆகுறதுக்கும் பால் வந்து நம்ம ஊற்றுறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ காஃபி தான் வந்து இன்றைக்கி போட போகிறேன். நான் வந்து ஒரு டீ லவர் தான். பட் ரொம்ப நாளாக வந்து டீயே குடிச்சிட்ருக்கோமே, சரி காஃபி குடிப்போம் அப்படின்ட்டு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு. காஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் கருப்பெட்டி சுகர் தான் வந்து எடுத்துக்கிறோம். கருப்பெட்டி அந்த பனவெல்லமில் இது பண்ணுவோம் இல்லையா, அதை பொடி பண்ணி அதுதான் வந்து எடுத்துகிட்ருக்கோம். பட் காஃபிக்கு வந்து சர்க்கரை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்க்கரை டப்பாவையும் வந்து ஃபில் பண்ணி வச்சிடுறேன். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது வந்து வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. அதனால் ஒரு கப்பு ஒன்று எடுத்து டக்கு டக்குன்னு போட்டு சர்க்கரையை ஃபில் பண்ணி வச்சு ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து இதெல்லாம் பண்ணுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஃபி டிகாஷனும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாலும் வந்து காஞ்சி முடிச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம காஃபி போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ரெடி ஆகிறப்பவே வந்து நம்ம நிறைய விஷயத்த வந்து அப்படியே சைமல்டேனியஸாக முடிச்சு வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை ஃபில் பண்ணுறது, மசாலா டப்பா ஃபில் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்கள்லாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிச்சனில் வந்து நிறைய நேரம் நிற்கிற ஒர்க் வந்து கம்மியாகும். ஸோ இப்போ வந்து அந்த காஃபி டிகாஷனை வந்து நம்ம இப்போ இதில் வந்து ஊற்ற போகிறோம். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே காட்டியிருந்தேன் இல்லையா, அந்த பீட்ரூட் ரெசிபியும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே வந்து ஆக்சுவலாக இது வர வேண்டிய வீடியோ. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரோட் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த வாய்ஸே வந்து வராமல் போயிடுச்சு. அது வந்து ஃபுல்லாகவே வந்து சுத்தமாக குரலே வரல, வெறும் காற்று மட்டும்தான் வருதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஓக்கல் அப்யூஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓக்கல் அப்யூஸ் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் கத்துறதாலேயோ, இல்லை திடீர்னு வந்து இப்போ நம்ம நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஹை பிச் போகிறதாலேயோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இது வரும் அப்படின்னாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்கக்கிட்ட நிறைய வந்து கத்துவேன். அதாவது அவங்க வந்து சேட்டை பண்ணும்போது நம்ம கத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி கத்துறது தான். அது வந்து நான் நார்மலாக பேசிகிட்டு இருந்து திடீர்னு ஹை பிச் போவேன். அது வந்து எனக்கே நல்லா ஃபீல் ஆகும். ஏன் நம்ம வந்து இந்த அளவுக்கு சவுண்டாக கத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு இப்போ அதுதான் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னதுலேருந்து நான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் அந்த மாதிரி கத்துறதே இல்லை. ஸோ நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். நிறைய வந்து இப்போ எனக்குன்னு இல்லை, உங்கள் எல்லாருக்குமே கூட தான் நான் சொல்கிறேன். ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு. பசங்க அமக்கலம் பண்ணுறதுக்கு, அப்புறமா வந்து பசங்க சேட்டை பண்ணுறதுக்கு, அப்புறம் சின்ன சின்ன விஷயத்தை பற்றி நிறையவும் வந்து யோசிக்காதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் ரெசிபி வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து பட்டை, லவங்கம், அதெல்லாம் வந்து லவங்கம் போடாதீங்க, பட்டை, பிரியாணி இலை இது 2 மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயத்துக்கு முன்னாடி வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட்டு, ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ப்ளெயின் சில்லி பவுடர் இருந்தால் போடலாம், இல்லை நம்ம குழம்பு மிளகாத்தூளே வந்து போட்டுக்கலாம், கொஞ்சம் பெப்பர் பவுடர், கரம் மசாலா இது போட்டு முடிச்சுட்டு அந்த பீட்ரூட் வந்து சீவி வச்சோம் இல்லையா, ஒரு தட்டில் சீவினீங்க அப்படின்னா நீங்கள் அதையே வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை வந்து நான் அலசி அதில் ஊற்றிட்டேன். க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட் வதங்கும் போதே உப்பு போட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டில் சாதம் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பீட்ரூட் சாதம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் தான். அந்த காஃபி வந்து டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்னதான் இருந்தாலும் அந்த ஃபில்டர் காஃபி மேக்கரில் போட்டு பண்ணுற மாதிரி அளவுக்கு இல்லைனாலும் பட் ஓரளவுக்கு வந்து அந்த ஃபில்டர் காஃபி டேஸ்ட் வந்து இருந்தது. என்னோடய வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். ஸோ அது இன்னும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்லி சரியாகலை. ஸோ அதனால் இந்த விலாகில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அப்புறமா நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் காலையில் ஊற்றின ஒரு 3 இட்லி லெஃப்ட் ஓவர் இட்லி இருந்தது. அதை வந்து அப்படியே சூடு பண்ணும்போது சாப்பாடு மத்தியான சாப்பாடும் வந்து அதிலே வச்சு சூடு பண்ணியாச்சு. ஸோ இப்போ அது வந்து எக்ஸ்ட்ராவாக மீந்ததெல்லாம் நைட்டே வந்து டின்னருக்கு வந்து முடிச்சிடலாம். ஒரு லோடு வந்து வாஷிங் மிஷினும் வந்து போட்டு விட்டுருந்தேன். ஸோ அதையும் வந்து நம்ம எடுத்து காய வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் கொஞ்சம் நேரம் வெயிலில் போட்டாலே வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அப்படியே இருந்த பாத்திரத்தையும் வந்து தேய்ச்சிடலாம். கையோட சைட் பை சைடு நம்ம வேலைங்களை முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த கிளிப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைஃப் ஷார்ப்னரு. இது நான் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். இந்த மாதிரி கிடச்சிது அப்படின்னாலும் நான் இதோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா வேறு எந்த மாதிரியான நைஃப் ஷார்ப்னர் அவைலபிளாக இருக்கோ அந்த லிங்க் டேக் பண்ணுறேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று ரெடியாக இருக்கிறப்போ நம்ம கிச்சனில் நைஃப் வந்து ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா வெங்காயம் தக்காளி வெட்டுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம நைஃபை வந்து ஷார்ப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து வேலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக நடக்கும். இப்போ பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்லா கட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை வந்து கீழே கூட்டிகிட்டு போயிருந்தேன் விளாட வைக்கிறதுக்கு. அவன் வந்து அந்த ஸ்கூட்டர் வச்சு என்னென்ன அட்டூழியம் பண்ணுறான் அப்படின்னு நீங்களே பாருங்கள். பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பட் அவர் வந்து ஃபுல்லி ட்ரெயின்டு. அப்பப்போ உழவும் தான் செய்வான். ஓகே. பார்த்து பார்த்து. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே பண்ண வேலைங்க தான். இதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து வேலை செய்கிற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பேன். வீட்டோட க்ளீனிங் வந்து ஒரு சில க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டேல தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்கூலுக்கு போகிற ஒர்க்கு அதெல்லாம் வந்து இருக்காது இல்லையா? ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணலாம். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வந்து இந்த மாயிலை தோரணம் வந்து கட்டியிருந்தோம். அது வந்து ஃபுல்லாகவே காஞ்சிடுச்சு. ஸோ நான் யூஸ்வலாக வந்து ஒரு நார்மலாக ஆர்டிஃபிஷியல் மாயிலை தோரணம் தான் வந்து கட்டியிருப்பேன். அது வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் இல்லை ஒரு முக்கியமான டைமில் மட்டும் மாயிலை கிடச்சா இந்த மாதிரி மாயிலை தோரணம் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த தோரணமே வந்து இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு இந்த தோரணம் வந்து பழைய தோரணம் தான் இது கட்டியிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாக ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த சைடு வந்து உள்ளே வரா மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான சைடு இருக்கும் இல்லையா, இன்னொரு பக்கம் அதை வந்து வெளியே வரா மாதிரி கட்டி விட்டுட்டேன். அம்மா வந்து இந்த சைட்லேயும் வந்து தோரணம் மாட்டுவோம் இல்லையா, இதுவும் வந்து ஆர்டிஃபிஷியல் வந்தால். ஸோ அதுவும் வந்து 2 சைடும் மாட்டி விட்டுட்டேன். எனக்கு வந்து இந்த 2 சைடு தோரணம் அப்புறம் மேலே வர அந்த மாயிலை தோரணம் மாட்டினா தான் அந்த டோருக்கே வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லுக் இருக்கா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட் ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி 2 வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லா தான் இருக்குது. ஸோ மற்ற பாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வைக்கிற மாதிரி இருந்தது. அதனால் அமேசானில் வந்து அதையே வந்து திரும்பவும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்தது. திரும்பவும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதையே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு 2-3 பார்ட்ஸ் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் வந்து அதுக்கும் வந்து ஸ்டாண்ட் வச்சிடலாம். ஸ்டாண்ட் வச்சு வைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பாட்டுக்கு கீழே பிளேட் வச்சு பண்ணுறதால நமக்கு வந்து அந்த மண்ணும் வந்து அந்த பிளேட்லேயே கலெக்ட் ஆகிடுது. கீழே வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்குது. நிறைய ஒர்க் எதெல்லாம் வந்து பெண்டிங் ஒர்க்காக இருக்கோ அதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக சாட்டர்டே சண்டேல தான் வந்து பண்ணுவேன். ஏன்னா குக்கிங் வந்து கொஞ்சம் நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம், லீஷராக பண்ணிக்கலாம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணணும், ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணணும், அந்த வேலைலாம் வந்து இருக்காது. அதே மாதிரி எந்தெந்த வேலைலாம் செய்யணும்னு இருக்கோ அதெல்லாம் வந்து எங்கேயாவது நோட்ஸில் வந்து நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி டேஸில் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பேடாக தான் இருக்குது. அதெல்லாம் வந்து சரி கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த ஷூ ரேக்கையும் வந்து ஒரு துணி வச்சு க்ளீன் பண்ணுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி துணி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, வேஸ்ட்டு நம்ம இப்போ டிஸ்கார்ட் பண்ணலான்னு வச்சுருக்க க்ளோத்ஸில் எதெல்லாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருப்பேன். அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சில ஒர்க் பண்ணிவிட்டு அதை வந்து டோட்டலாக நான் டிஸ்கார்டே பண்ணிவிடுவேன். அதை வந்து திரும்பவும் அலசி போட்டு அதெல்லாம் வந்து நம்ம கிச்சனுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து அது அட்வைசபிள் கிடையாது. ஸோ ஒன் டைம் நம்ம யூஸ் பண்ணுறோமா யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிப்பர் ரொம்ப பேட் கண்டிஷனில் இருந்தது. ஸோ அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணியாச்சு. வீட்டுக்குள்ளே இருந்த இந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ணியாச்சு.
இப்போ கம்ப்யூட்டர் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த ட்ரா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தாரு. மேலேயே வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. அது வந்து ஓப்பனே பண்ணாததால் இவ்வளோ டஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்து அந்த ட்ரா இருக்குன்றதே வந்து நாங்கள் மறந்துட்டோம். அதனால் அது வந்து மைண்டுக்கே வரல க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து இந்த ட்ராவையும் வந்து க்ளீன் பண்ணலாம், அதாவது அந்த இழுக்கிறோம் இல்லையா, வச்சு கீபோர்டு வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அதை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி. அப்புறம் இந்த மாதிரிலாம் நீங்கள் வீடு க்ளீன் பண்ணுறீங்க, ஒரு இடம் டஸ்ட்டாக இருக்குது, இல்லை ஒட்டடை அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் மாஸ்க் போட்டுக்கோங்க. ஸோ மாஸ்க் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து நமக்கு இதுவாகாது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் அலர்ஜிலாம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் மாஸ்க் போட்டுட்டு, இப்போ ஏப்ரான் இருந்ததுன்னா நீங்கள் ஏப்ரான் கூட வந்து போட்டுக்கலாம். உங்களோட ட்ரெஸ்ஸு வந்து கரையாகாமல் இருக்கும். குக் பண்ணுறப்போ தான் வந்து ஏப்ரான் போடணும்னு கிடையாது. நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏப்ரான் போட்டுட்டு மாஸ்க் போட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா டஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸில் படாது. நமக்கு வந்து ஃபேஸ்லேயும் வந்து அந்தளவுக்கு வந்து டஸ்ட் போகாது. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வீட்டில் இருந்தும் கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும். மற்ற நாள்லனா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சாட்டர்டேஸ், சண்டேஸ் அந்த மாதிரினா பசங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் இந்த ஹேர் ட்ரையர் பற்றி சொல்லணும் அப்படின்னு தான் நினச்சிட்டே இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேனசோனிக் ஹேர் ட்ரையர் இது. இது வந்து ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெக்கானிசமில் ஒர்க் ஆகிற ஒரு ஹேர் ட்ரையர் தான். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு டெய்லி ஹேர் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும், அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹேர் ட்ரையரே வந்து ரொம்ப போதுமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு செட்டிங்கும் இருக்கும், ஹாட் செட்டிங் ஒன்று இருக்கும், அதை விட அதிகமாக சூடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு கீழே 0 வந்து ஆஃபு, 1 வந்து நார்மலாக சில்லுன்னு காற்று வரும், சில்லுன்னு வராது, நார்மல் ஏர் வரும். 2 and 3 வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டு, அதை விட ஹாட்டாக வரா மாதிரி இருக்கும். நமக்கு வந்து டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் தள்ளி வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக ஹேரில் போய் பட்டு ஹேர் ஸ்பாயில் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஸோ நமக்கு வந்து காற்று மட்டும் வரா மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஹேர் ட்ரையர் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே யூஸ் பண்ணுவோம். என்னோடய ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுவார், தனிஷ்காவுக்கு யூஸ் பண்ணுவேன், ஸ்ரீக்குமே வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீக்கும் தனிஷ்காவுக்கும் வந்து கோல்டு அந்த நார்மல் ஏர் வரும் இல்லையா, அந்த செட்டிங்கில் வச்சு யூஸ் பண்ணுவேன். எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது, தலை சரியாக காய வைக்கல அப்படின்னா பயங்கரமாக கோல்ட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த கழுத்துக்கிட்ட அந்த இடம்லாம் வந்து நல்லா காஞ்சாதான் வந்து எனக்கு தலைவலி வராது. ஒரு நாள்லேயே வந்து தலைவலி வந்துடும். அதனால் தலைவலி வரக்கூடாது அப்படின்னா மெயினாக வந்து ஹேர் ட்ரையர் போட்டால் தான் எனக்கு வந்து தலையே காயும். ஃபேன் கீழெல்லாம் உட்காந்தா கூட தலை காயாது. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அண்டர் த பட்ஜெட் தான் வரும். ஒரு 600-700 இருந்தது நான் வாங்கும்போது. நிறைய வருஷமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதே ப்ராடக்ட் கிடச்சிதுன்னா நான் டேக் பண்ணுறேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.